வாடிக்கையாளர் வருவாங்க, ஆனா லாபம் மட்டும் வராது. தச்ச துணி உடம்புக்கு கச்சிதமா அமையாம, போன கஸ்டமரும் திரும்ப வராம, மாசம் கடைசியில கல்லா காலியா இருக்கா? உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு மறக்காம கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாம செய்கிற அந்த 15 குட்டி தவறுகள் தான் உங்க லட்சக்கணக்கான வருமானத்தை அழிக்குது. அது என்ன தவறுகள்? ஒரு நடுத்தர தையல் குடும்பத்தின் கதையோடு பார்ப்போம். நம்ம கதையோட நாயகன் மணிமேகலன். ஊருக்குள்ள இவர மேகலன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. 10 வருஷமா தையல் தொழில் பண்றாரு. இவரோட மனைவி தேன்மொழி. வீட்டு செலவையும் கடையோட சின்ன சின்ன வேலையையும் பார்த்துக்கிட்டு மேகலனுக்கு பக்கபலமா இருக்கறாங்க. 2 பேரும் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு உழைக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? மாசம் கடைசியில வாடகை கட்டவும் வீட்டு செலவுக்கும் கூட கடன் வாங்க வேண்டிய நிலைமைதான். நீங்களும் இரவு பகலா உழைச்சோம் மாசம் கடைசியில கையில காசு மிஞ்சாம கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தா அம்மம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு உழைச்சோம் இவங்களால குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியலையே, ஏன் தெரியுமா? வாங்க அவங்க கடைக்குள்ளேயே போய் நேரடியா பார்த்து தெரிஞ்சுப்போம். கடைக்கு கஸ்டமர் வராங்க. மேகலன் சீக்கிரம் முடிப்போன்னு அவசர அவசரமா அளவெடுக்கிறாரு. ஆனா அவரு கையில இருக்கிற டேப்ப பாருங்க, தேஞ்சு போய் எண்கள் கூட ஒழுங்கா தெரியல. கஸ்டமர் சாய்வா நிக்கிறாங்களா இல்ல நிமிர்ந்து நிக்கிறாங்களான்னு கூட கவனிக்காம டேப்ப ரொம்ப இழுத்து பிடிச்சு தோராயமா அளவு குறித்துக்கிறாரு. தவறு 1. பழைய தளர்ந்த டேப்ப பயன்படுத்துவது மற்றும் கஸ்டமரோட பாடி ஷேப்ப கவனிக்காம அளப்பது. பழைய டேப் இழுக்க இழுக்க நீண்டு போயிருக்கும். அதுல அரை இன்ச் மாறினா கூட பிளவுஸ் ஃபிட்டிங் சரியா அமையாம யூஸ் ஆயிடும். நீங்களும் கடையில வருஷக்கணக்கா ஒரே பழசான இன்ச் டேப்பையாவே பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? உண்மைய நேர்மையா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். மேகலன், அட போப்பா, என்னடா இதுன்னு விரக்தியில தலையில கை வைக்கிறாரு. மெஷின் ஓடும்போதே துணி சுருங்கி சுருங்கி போகுது, நூல் இழைகளும் அப்படியே கொத்து கொத்தா வெளியே வருது. காரணம் என்ன தெரியுமா? அவரோட ஊசி டப்பாவை பார்த்தா புரியும். அதுல ஒரே நம்பர் தடிமனான ஊசிங்க மட்டும்தான் குவிஞ்சு கிடக்குது. தவறு 2. துணியோட ரகத்துக்கேத்த ஊசியையும் தரமான நூலையும் தேர்ந்தெடுக்காம எல்லா துணிக்கும் ஒரே நம்பர் ஊசிய பயன்படுத்துறது. மெல்லிசான சில்க், நெட்டட், காட்டன் துணிகளுக்குன்னு தனித்தனி நம்பர் ஊசிகள் இருக்கு. அதை விட்டுட்டு ஜீன்ஸுக்கு போடுற தடிமனான ஊசிய சில்க் துணிக்கு போட்டா துணி டேமேஜ் ஆகி ஓட்ட விழத்தான் செய்யும். நீங்களும் சோம்பேறித்தனப்பட்டு ஊசிய மாத்தாம ஒரே நம்பர் ஊசிய வச்சே எல்லா துணியும் தச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உண்மைய கமெண்ட்ல ஒத்துக்குங்க பாப்போம். நம்ம மேகலன் துணில மார்க் பண்ற அழக பாருங்களேன். முனையே மழுங்கி போன தடிமனான சாக்கட்டிய வச்சு கோடு போடுறாரு. அவர் போடுற அந்த ஒரு கோடே ரோடுன மாதிரி தடியா இருக்கு. கத்திரிக்கோலை வச்சு வெட்டும்போது கோட்டோட இடது பக்கத்துல வெட்டுறதா இல்ல வலது பக்கத்துல வெட்டுறதான்னு அவரே குழம்பி நிக்கிறாரு. தவறு 3. சாக்கட்டிய கூர்மையாக்காம தடிமனான மார்க்கிங் பண்ணி கட்டிங் போடுறது. அந்த சாக்கட்டி கோடே 1/4 இன்ச் அகலத்துக்கு இருந்தா நீங்க வெட்டி தைக்கும்போது அரை இன்ச் வரைக்கும் அளவு கண்டிப்பா மாறுபடும். அப்புறம் எப்படி கஸ்டமருக்கு கரெக்ட் ஃபிட்டிங் வரும்? உங்க கடையிலயும் சாக்கட்டி முனை மழுங்கி போனா சீவாம அப்படியே கோடு போடுற பழக்கம் இருக்கா? மறக்காம கீரை கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அந்த ரதி மேடம் நெக் டிசைன் இறக்கமா வைக்க சொன்னாங்களா இல்ல மேல தூக்கி தைக்க சொன்னாங்களான்னு தேன்மொழி கேக்குறா. மேகலன் மண்டைய உருட்டி உருட்டி யோசிச்சு பாக்குறாரு. ஆனா ஒண்ணுமே ஞாபகம் வரல. அளவெடுக்கும்போது இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைச்சு நோட்ல குறிச்சு வைக்காம விட்டது இப்போ பெரிய தலைவலியா வந்து நிக்குது. தவறு 4. கஸ்டமர் சொல்ற சின்ன சின்ன மாற்றங்களையும் விருப்பங்களையும் டைரியில தெளிவா எழுதி வைக்காம எல்லாமே ஞாபகத்துல இருக்கும்னு அசட்டலா இருக்கிறது. கழுத்து இறக்கம், கை நீளம், ஹூக் வைக்கணுமா இல்ல ஜிப் வைக்கணுமான்னு ஒவ்வொன்றையும் தெளிவா குறிச்சு வைக்கலனா தச்சு முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் கோபப்பட்டு சண்டைக்கு வருவாங்க. ஐயோ, நாமளும் கஸ்டமர் சொன்னதை எழுதி வைக்காம மறந்து போய் தச்சு மாட்டினமேன்னு உங்களுக்கு எப்பவாவது நடந்திருக்கா? அந்த சுவாரஸ்யமான கதைய கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. துணிய கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த உடனே அதுல இருக்கிற மடிப்புகளை அயன் பண்ணாம அப்படியே டேபிள்ல விரிச்சு கட்டிங் போடுறாரு. தைச்சு முடிச்சப்புறம் பார்த்தா தையல் மடிப்பெல்லாம் தூக்கிக்கிட்டு பிளவுஸோட வடிவமே பார்க்க சகிக்காம இருக்கு. தவறு 5. கட்டிங் மற்றும் ஸ்டிச்சிங் இடையே அயன் செய்யாம சோம்பேறித்தனம் படுறது. அயன் பண்ணாம தைச்சா ப்ரொஃபஷனல் ஃபினிஷிங்கே வராது பாஸ். நீங்களும் தைச்சு முடிச்சப்புறம் அயன் பண்ணிக்கலாம்னு கட்டிங் போடுறப்போ அயன் பண்ணாம விட்டுடுவீங்களா? உண்மைய கமெண்ட்ல ஒத்துக்குங்க. புதிய லைனிங் துணிய கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தபடியே தண்ணில நனைச்சு காய போடாம அப்படியே வெட்டி தச்சிட்டாரு. கஸ்டமர் வீட்டுக்கு கொண்டு போய் ஒரே ஒரு தோய்ப்பு தோய்த்த உடனே உள்ள இருக்கிற லைனிங் சுருங்கி போய் வெளியில இருக்கிற பட்டு துணி தொங்கி போச்சு. தவறு 7. லைனிங் துணிய ஊற வச்சு காய போடாம அவசர அவசரமா தைக்கிறது.
நீங்களும் அவசரத்துல லைனிங் துணிய நனைக்காம அப்படியே தைச்சிருக்கீங்களா? எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. மெஷின்ல இருந்து கடகடகடன்னு ரயில் ஓடுற மாதிரி சத்தம் வருது. பாபின் செட்ல நூலும் பிசிறும் அடைச்சுக்கிட்டு சக்கரமே சுத்த மாட்டேங்குது. மேகலன் மிதிக்க மிதிக்க நூல் டக்கு டக்குன்னு அருந்து போகுது. தவறு 8. மெஷினை ஒழுங்கா கிளீன் பண்ணி ஆயில் போடாம பராமரிக்காம இருக்கிறது. ஆயில் ஊத்தாம மெஷினை ஓட்டுனா நூல் அருந்து நேரமும் வீணாகும், உழைப்பும் வீணாகும். உங்க மெஷினுக்கு கடைசியா எப்போ ஆயில் ஊத்துனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு தரேன்னு சொன்னீங்களே சார்னு கஸ்டமர் வாசல்ல கைய கட்டிக்கிட்டு கோபமா நிக்கிறாங்க. ஆனா கடையில துணி தைக்கப்படாம மலை போல குவிஞ்சு கிடக்குது. மேகலன் தலைய சொரிஞ்சுக்கிட்டு இன்னும் 1/2 மணி நேரத்துல தரேன் அக்கான்னு பொய்யான வாக்குறுதி தராரு. தவறு 9. முடியாத நேரத்தை கொடுத்துட்டு சொன்ன நேரத்துக்கு டெலிவரி தராம ஏமாத்துறது. இதனால கஸ்டமருக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். நீங்களும் இந்த மாதிரி கஸ்டமரை காக்க வச்சு அசிங்கப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல ஒத்துக்குங்க. இரவு 11 மணி ஆச்சு. மேகலனும் தேன்மொழியும் கண்ணு முழிச்சு தைக்கிறாங்க. ஆனா கடைசியில கல்லாப்பெட்டிய திறந்து பார்த்தா வெறும் சில 100 ரூபாய்கள் தான் மிஞ்சிருக்கு. தவறு 10. உங்க உழைப்புக்கு ஏத்த சரியான தையல் கூலிய கேட்க பயப்படுறது. பக்கத்து கடைக்காரன் கம்மியா வாங்குறான்னு நீங்களும் கம்மியா வாங்கினா கடன் தான் அதிகமாகும். உங்க ஊர்ல ஒரு சாதாரண பிளவுஸ் தைக்க என்ன கூலி வாங்குறீங்கன்னு கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இளம் கஸ்டமர் ஃபோன்ல ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் டிசைனை காட்டுறாங்க. மேகலன் அத புரியா பார்வை பார்த்துட்டு, இதெல்லாம் நல்லா இருக்காதுமா, பழைய மாடலே தைக்கலான்னு மழுப்புறாரு. தவறு 11. காலத்திற்கு ஏத்த புதிய டிசைன்களை கத்துக்காம பழைய ஸ்டைலையே தைக்கிறது. புதுசு புதுசா கத்துக்கலன்னா கஸ்டமர் உங்களை விட்டுட்டு வேற கடைக்கு போயிடுவாங்க. நீங்க புது டிசைன்களை யூடியூப் பார்த்து கத்துக்குவீங்களா? கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்ம மேகலன் ஒரு பிளவுஸுக்கு 2 ரூபாய் அல்லது 5 ரூபாய் மிச்சம் பிடிக்கலாம்னு நினைச்சு ரொம்ப மலிவான பிளாஸ்டிக் ஜிப் மற்றும் தரமற்ற கொக்கிகளை வாங்கி தைக்கிறாரு. ஆனா என்ன ஆச்சு? அந்த கஸ்டமர் ரொம்ப ஆசையா ஒரு விசேஷத்துக்கு போக அந்த பிளவுஸ போடும்போது ஜிப் பாதியிலேயே உடைஞ்சு கைக்கு வருது. தவறு 12. தரமற்ற ஜிப், ஹூக் மற்றும் பொத்தான்களை பயன்படுத்துவது. யோசிச்சு பாருங்க, நீங்க 1000 ரூபாய் கூலி வாங்கி தைச்சாலும் அந்த 5 ரூபாய் ஜிப் உடைஞ்சா கஸ்டமர் மனசுல உங்க கடை மேல இருந்த நம்பிக்கையும் அத்தோட உடைஞ்சு போகும். உங்க கடையோட பேரே கெட்டு போயிடும். மலிவான மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கசப்பான அனுபவம் வந்திருக்கா? உண்மைய கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது ரொம்ப பெரிய தப்புங்க. ஒரு விலையுயர்ந்த பட்டுப்புடவை பிளவுஸ நான் தான் 10 வருஷமா தைக்கிறேனேங்கிற தலைக்கணத்துல மேகலன் ஒரே அடியா தச்சு முடிச்சு கஸ்டமரிடம் தர்றாரு. அந்த கஸ்டமர் போட்டு பார்க்கும்போது பிளவுஸ் ரொம்ப இறுக்கமா இருக்கு. சரி, தையல பிரிச்சு லூஸ் பண்ணலாம்னு பார்த்தா உள்ள துணியே இல்லாம கட் பண்ணியாச்சு. தவறு 13. முக்கியமான விசேஷ துணிகளுக்கு பாடிஸ் தைச்சு ட்ரையல் பார்க்காம ஒரே அடியா தைச்சு முடிக்கிறது. இப்போ அந்த பட்டுப்புடவை பிளவுஸ் வேஸ்ட். கஸ்டமர் சண்டைக்கு வருவாங்க, நீங்க அந்த துணிக்கு நஷ்ட ஈடு தர வேண்டியிருக்கும். உங்க உழைப்பும் பணமும் கஸ்டமரும் ஒரே நேரத்துல போயிடுவாங்க. நீங்க முக்கியமான துணிகளுக்கு கண்டிப்பா ட்ரையல் பிளவுஸ் தைப்பீங்களா, இல்ல மேகலன் மாதிரி அவசரப்பட்டு தைப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் கடை நிலைமைய பாருங்க. ஒரே தூசி, பிசிறுகள். இதுல 1000 ரூபாய் கூலி வாங்கிட்டு கஸ்டமர் ஆசையா தச்ச துணிய ஒரு கசங்குன நியூஸ் பேப்பர்ல மடிச்சு கொடுத்தா எப்படிங்க நியாயமாகும்? தவறு 14. ப்ரொஃபஷனல் பேக்கிங் இல்லாம கடைய சுத்தமா வைக்காம துணிய கொடுப்பது. நீங்க எவ்வளவு அழகா தைச்சாலும் அத கஸ்டமர் கிட்ட எப்படி கொடுக்கறீங்கன்றது ரொம்ப முக்கியம். தச்ச துணிய நீட்டா அயன் பண்ணி ஒரு நல்ல ஜிப் கவர்லயோ அல்லது உங்க கடை பேர் போட்ட கவர்லயோ வச்சு கொடுத்தாதான் உங்க கடையோட மதிப்பும் உயரும், கஸ்டமரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க தச்ச துணிய கஸ்டமருக்கு எப்படி பேக் பண்ணி தருவீங்க? நியூஸ் பேப்பரா இல்ல நல்ல கவரா? உண்மையே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் 99% டெய்லர்கள் செய்ற கடைசி மற்றும் மிக முக்கிய தவறு. துணிய கொடுத்தாச்சு, பணத்தை வாங்கியாச்சு, இனி நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. தவறு 15. துணியோட ஃபீட்பேக் கேட்காம இருக்கிறது. துணி கொடுத்து 2 நாள் கழிச்சு, அக்கா பிளவுஸ் போட்டு பாத்தீங்களா, ஃபிட்டிங் எல்லாம் சரியா இருக்கா, ஏதாவது மாற்றம் வேணுமான்னு ஒரு ஃபோன் பண்ணி அன்பா கேளுங்க. அந்த ஒரு ஃபோன் கால், அந்த மரியாதைக்கு மட்டுமே அந்த கஸ்டமர் ஆயுசுக்கும் உங்க கடைக்கு தான் வருவாங்க. 4 பேர்கிட்ட உங்க கடைய பத்தி பெருமையா சொல்லுவாங்க. நீங்க தச்ச துணி ஃபிட்டிங் சரியா இருக்கான்னு கஸ்டமர் கிட்ட ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கேப்பீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு தையல் கலைஞரா?
இல்ல உங்க வீட்ல யாராவது தைக்கிறாங்களா? இந்த 15 தவறுகள்ல நீங்க இதுவரைக்கும் தெரியாம எத்தனை தவறுகள் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க தொழிலுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே ஒரு லைக்க போடுங்க. உங்க தையல் கலைஞர் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க வாழ்க்கையையும் உயர்த்த உதவுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தையல் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.